ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் திருவம் ஃபுட் ஸ்டப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிள் பேன்கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். சுவையை நல்லா ஏற்றி கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு, அது கூடவே கேழ்வரகு மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இனிப்புக்காக நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம். அது கூடவே ஏலக்காய் பொடி 2 சிட்டிகை சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் பாதாம் சேர்த்துருக்கேன், துருவின பாதாம் சேர்த்துருக்கேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பதமாக இருக்கும். இப்போது ஒரு தோசை தவாவில் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாதிரி இதை ஊற்றி தேய்ச்சி விடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி விட்டாலே போதும். கொஞ்சம் அடிப்பகுதி வெந்து வந்தோடனே திருப்பி போட்டுடலாம். அண்ட் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான பேன்கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பழத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஹனி கூட சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம்.